வணக்கம். ஆதவ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தங்கைக்கு கடிதம் 5. அன்புள்ள தங்கைக்கு, சிலர் பிறக்கும் போதே அழகாக பிறக்கவில்லையே என்று எழுதியிருக்கிறாய். அது எனக்கு தெரிந்ததுதான். அழகு உடலை ஒட்டியது. ஆகையால் தலைமுறை தலைமுறையாக வளரக்கூடியது. அறிவு, பண்பு, ஒழுக்கம், பழக்கம், வழக்கம் முதலியவற்றின் உள்ள குறைகளை ஒரு தலைமுறையிலேயே அடியோடு மாற்றி சீர்படுத்தி கொள்ள முடியும். ஆனால் அழகு உடனே முழுவதும் மாற்றிக்கொள்ள முடியாதது. நீ குறித்த பிறவிலேயே விழி, மூக்கு, இதழ் முதலியவை விகாரமாய் அமைய பெற்றவள். என்ன செய்வது? அவள் குறையல்ல. அவளுடைய பெற்றோரின் பெற்றோரும் முரட்டு உணவு, முரட்டு உழைப்பும் கொண்டு வாழ்ந்தவர்கள். இவள் இப்போது நாகரிக வாழ்க்கை பெற்றிருக்கிறாள். இனி முரட்டு உழைப்பும் இல்லை, முரட்டு உணவும் இல்லை. ஆகையால் ஒரு சிறிது திருந்த முடியும். அழகுத்துறையில் முயற்சிக்கு சிறிது பயனாவது உண்டு. இவளுக்கு பிறந்துள்ள குழந்தை இவளை விட அழகாக இல்லையா? அடுத்த தலைமுறையில் குறைகள் எவ்வளவோ தீர்ந்து போகும். ஏழைகள் சிலருக்கு பிறவிலேயே திறமை இல்லை என்று எழுதியிருக்கிறாய். நல்ல காலம் சிலருக்கு என்று குறித்தாயே, அது பற்றி மகிழ்ச்சி அடைகிறேன். ஏழைக்கு என்று பொதுவாக குறிக்காமல் விட்டாயே, அதற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். சிலருக்கு என்பதையும் நான் முழு மனதோடு ஒப்புக்கொள்ள முடியாது. ஏன் என்று கேட்பாய். இந்த சமுதாய அமைப்பை சுருங்க சொன்னால்தான் அது விளங்கும். வாழ்க்கையின் வாய்ப்பு இன்று சிலருக்கு பிறப்பாலே தான் அமைகிறது. வேறு சிலருக்கு எதிர்பாராத விபத்து போல் குருட்டு தசையாக கிடைக்கிறது. விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலருக்கு விடாமுயற்சியில் பயனாக ஒரு வேலை கிடைத்தாலும் கிடைக்கிறது. பெரும்பாலோரின் கதை என்ன? பிறக்கும்போது நல்ல உடம்போடு தான் பிறக்கிறார்கள். ஆனால் திறமை பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. திறமை பெற்ற பிறகும், திறமையை புலப்படுத்திய பிறகும் அதை பயன்படுத்த வாய்ப்பு இல்லை. திறமையை பயன்படுத்திய பிறகும் வாழ்வதற்கு வாய்ப்பு இல்லை. இந்த நிலைமை வளர வளர மிக கெட்டு வருகிறது. ஒரு தலைமுறையினருக்கு முழு அலுவல்களில் கையாள் வேலை, ஆபீஸ் பியூன் வேலையில் இருந்த ஒருவன் தன் மகனை கல்லூரி வரையில் படிக்க வைத்தல் எளிதாக இருந்தது. இப்போது அங்கே மேற்பார்வையாளராக உள்ளோரும் தம் மக்களை கல்லூரியில் படிக்க வைக்க முடியாமல் திணறுகின்றார்கள். படிப்பை பற்றி மற்றும் குறிக்கவில்லை. திறமை பெறுவதற்கு உள்ள மற்ற துறைகளிலும் இந்த கொடிய நிலையே பெருகி வருகிறது. நீ சொல்வது போல் பிறவியிலேயே திறமையற்றவர்களாக இருக்கிறவர்கள் உண்டு. ஆனால் சிலர் அல்ல, மிக மிகச் சிலரே. அவர்களின் மூளையிலேயே அந்த குறை இருக்கிறது. ஆயினும் அது குடும்ப குறையும் அல்ல, பரம்பரை குறையும் அல்ல, தனிப்பட்ட ஆட்களின் உடம்பின் குறை. வாயாடி குடும்பங்களில் ஊமைகள் பிறக்கவில்லையா? அதேபோல் திறமையுள்ளவர்களின் குடும்பங்களில் அப்படிப்பட்ட முட்டாள்கள் பிறக்கின்றார்கள். அதை கொண்டு ஏழை மேல் குறை சொல்ல முடியாது. நேர்மாறாக எண்ணிப்பார். இன்றைக்கு ஆடம்பரமாக வாழ்வோர் அத்தனை பேருக்கும் திறமை நிறைந்திருக்கிறதா? திறமை இல்லாத போதும் அவர்களுக்கு வாழ்க்கைக்கு உரிய வாய்ப்பு இருக்கிறதே. நன்றாக வாழ்பவரின் வாழ்க்கையை பற்றி சொல்லவில்லை. வாழ வாய்ப்பே இல்லாதவர்களுக்கு வாய்ப்பு தர சொல்கிறேன். எண்ணமே உலகம். உள்ளம் திருந்தின் உலகம் திருந்தும். மனம் போல் வாழ்வு. கருத்துக்களே ஆற்றல் மிக்க படைக்காலங்கள். இவ்வாறு பேசுவன எல்லாம் வெறும் பேச்சா? உண்மை என நம்பினால் திருந்திய முறையில் எண்ணுவோம். திருந்திய உலகம் அமையும். இதைத்தான் நான் முன்னையே கடிதத்தில் குறிப்பிருந்ததாக நினைக்கிறேன். உன்னை போன்ற ஒருத்தி வயலிலும் கரம்பிலும் காட்டிலும் மேட்டிலும் பகலெல்லாம் உழைக்கிறாள். பொழுது போனதும் வீட்டுக்கு திரும்பி சமைத்து தொல்லைப்படுகிறாள். கணவனுக்கும் மக்களுக்கும் உணவு இட்ட பிறகு எஞ்சியதை அரை வயிறு உண்ணுகிறாள். கட்டுவதற்கு போதுமான கந்தை இல்லை. எண்ணெய் தேடி தலைவார நேரம் இல்லை, காசும் இல்லை. திருமணம் ஆவதற்கு முந்திய நாளிகையில் உடைந்த கண்ணாடி ஒன்றை எடுத்து பார்த்து மகிழ்ந்திருக்கிறாள். அவளுக்கு எதிர்காலத்தை பற்றி எண்ணுவதற்கு வழி இல்லை. நிகழ்காலத்தில் எதையும் தாங்கிக் கொள்ளும் நிலை இருக்கின்றன. சுத்தம், சுகாதாரம் இவையெல்லாம் அவள் அறியாத புதுச்சொற்கள். கலை, கருத்து இவையெல்லாம் அவளுக்கு கனவை விட அப்பாற்பட்டவை. அவள் உன்னை போன்ற தமிழ் பெண்தான். நீ என்ன சொல்கிறாய்? எதிர்காலத்தை பற்றி ஏங்குகிறாய். நிகழ்காலத்தை குறித்து கவலைப்படுகிறாய். கலை உலகமே உலகம் என்கிறாய். சமையலறையை மேற்பார்வை பார்க்கிறாய். எப்போதேனும் சிறு சிறு வேலை செய்கிறாய். வீட்டை விட்டு வெளியே சென்ற பொழுது போக்குவரத்திற்கு திட்டம் போடுகிறாய்.
அதற்கும் போதிய வாய்ப்பு இல்லையே என்று ஏங்குகிறாய். உன்னை விட உயர்ந்த படிகளில் வாழ்வோர் பலர் உள்ளனர். படிகளும் பல வகைப்பட்டனவாக உள்ளன. பெண்கள் சிலர் சமையலறையை எட்டி பார்ப்பதே இல்லை. பசிக்கு மருந்து தேடி வருகிறார்கள். வீட்டில் உள்ள மோட்டாருக்கு ஏதேனும் உழைப்பு வேண்டுமே என்று கடற்கரை வரையில் போய் திரும்புகிறார்கள். தங்களை போன்ற மற்ற வீட்டு பெண்கள் மேல் பொறாமைப்படுகிறார்கள். அவர்களின் அழிவை பற்றி கற்பனை செய்து மகிழ்கிறார்கள். அந்த கற்பனையில் அவர்களின் வாழ்க்கை காலம் முடிவடையுமாறு நாட்கள் கழிகின்றன. இந்த வாழ்க்கை யாருக்கும் நன்மை செய்ய காணோமே. இது நீடிக்க வேண்டுமா? நினைத்து பார். நம் வீட்டில் பாத்திரங்களை துலக்கி வேலை செய்கிறாளே, அவளும் உன்னை போன்ற பெண்தான். உனக்கு மேல் 5-6 வயது பெரியவளாக இருப்பாள். மாதம் 7 ரூபாய் சம்பாதிப்பதற்கு தன் வீட்டை விட்டு அயலார் வீட்டுக்கு வந்து உழைக்கிறாள். வைகரையில் துயில் எழுகிறாள். வேறு எந்த நாகரிக பெண்களால் முடியும்? சொந்த வீட்டு வேலைகள் சிலவற்றை செய்கிறாள். தன் குழந்தைகள் எழுவதற்கு முன்னே அவர்களுக்கு தெரியாதபடி இங்கே வந்து விடுகிறாள். இங்குள்ள வேலைகளை செய்கிறாள். ஏதாவது உணவு கிடைக்கும் என்று அவளுடைய குழந்தைகள் அவளை தேடிக்கொண்டு இங்கே வருகின்றன. நம் அம்மா கொடுக்கும் பழைய சோற்றையும் காய்ந்து போனதையும் கொட்ட போனதையும் குழந்தைகளிடம் கொடுத்து அவைகள் உண்பதற்கு மகிழ்ச்சியோடு பார்த்து கொண்டு தன் காய்ந்த வயிற்றுடன் குடிசைக்கு திரும்புகிறாள். நீ பள்ளிக்கூடத்தில் 3ஆம் வகுப்பு படித்தபோது தெருக்கோடியில் முறுக்கு வாங்கி தின்பாயே, நினைவு இருக்கிறதா? அந்த கிழவி நாளெல்லாம் அந்த சின்ன அழுக்கு கூடையை வைத்து கொண்டு கிளிச்சல் கோணியில் மேல் உட்கார்ந்து பெரிய வியாபாரம் தொடர்ந்து செய்து வருகிறாள். அந்த காலம் முதல் இன்று வரை பல ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து வருகிறாள். கண் பார்வை மங்கிவிட்டதாம். ஆனால் தொழிலை விட முடியவில்லை. ஏன் தெரியுமா? நாள்தோறும் எவ்வளவு விற்கிறாள், என்ன ஊதியம் கிடைக்கிறது தெரியுமா? எண்ணி பார்த்திருக்கிறாயா? நரைத்து திரைத்து பழுத்த அந்த உடல் எங்காவது கட்டிலின் மேல் மெத்தென்று படுக்கையில் படுத்து புரண்டு காலம் கழிக்கலாம். வெயிலிலும் மழையிலும் காற்றிலும் பனியிலும் துன்பப்பட்டு அரை மணி 1/4 மணிக்கு ஒரு முறை ஒரு சிறுவனுக்கோ சிறுமிக்கோ அரையனா முறுக்கு விற்று அதில் ஒரு பை ஊதியம் பெற பாடுபடுகின்றது. இவ்வாறு கிடைக்கும் சிறு ஊதியமானது 6 அணா 8 அணா இல்லையானால் அந்த வற்றிய குடல் கஞ்சி இல்லாமல் பட்டினி கிடக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறதாம். தங்கியிருக்க நிழல் இல்லாமல், அடுப்பு மூட்ட இடம் இல்லாமல், மரத்தடியிலும் சாக்கடையிலும் கரையிலும் மானத்தோடு வாழும் தமிழ் பெண்கள் எத்தனை பேர் தெரியுமா? மானத்தோடு என்று குறிப்பிட்டேன். ஆம், இவர்கள் மானத்தோடு வாழ்கிறார்கள். பிச்சை எடுக்கவில்லை, பிறர் பொருளை ஒவ்வவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை, பொய் வழக்காடவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை. இது மான வாழ்வுதானே? மானம் இழந்து வாழ்கின்ற பெண்களை பற்றி நான் குறிப்பிட வேண்டியதே இல்லை. பாத்திரம் துலக்கினாலும், முறுக்கு வேர்க்கடலை விற்றாலும், பிச்சை எடுத்தாலும், வேறு என்ன செய்தாலும் சரி, மானத்தையும் விட்டு ஒழுக்கமும் கெட்டு வாழத் தொடங்குகின்ற பெண்கள் முன் குறித்தவர்களை விட ஒரு சிறிது நன்றாகவே வாழ்கிறார்கள். எல்லாம் நம் சமுதாய பெருமை. எல்லாவற்றையும் விட நீ என்னை பற்றியே குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாயே, அதை வரவேற்கிறேன். சீர்திருத்தக்காரனாக இருந்தும் பழைய நெறியே நல்லது, சிறந்தது என நான் வற்புறுத்தியது உனக்கு வேடிக்கையாக இருந்தது என்கிறாய். வேடிக்கையா? உண்மையாகவா? அந்த வகையில் பழைய நெறியை போற்றுகிறேன். எதில் சீர்திருத்தம் செய்ய விரும்புகிறேன் என்று எளிதில் பிரித்து அறியலாமே. தனி வாழ்க்கையில் பெரும்பாலும் பழைய நெறி நல்லது என்று அனுபவத்தால் அறிந்து போற்றுகிறேன். அதுவும் பெரும்பாலும் தான், முழுமையும் அல்ல. ஆனால் சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் வகைகளில் முன்னோர்களின் வழியில் பல குறைகள் உண்டு. அதுவும் விஞ்ஞான வளர்ச்சிக்கு பிறகு முன்னோர்களின் வழி நமக்கு உதவாததாகி விட்டது. அதை மாற்றியமைக்க முடியாத காரணத்தால் தான் இந்த துறையில் ஊழல்கள் பெருகி கொண்டு போகின்றன. ஆனால் தனி வாழ்க்கையில் முன்னோர்களின் அனுபவம் சிறந்த அனுபவம். தனி ஆட்கள் பண்பட்டு உயர்வதற்கு அவர்களின் அறிவுரைகள் இன்றும் பயன்பட கூடியவைகளாக உள்ளன. அத்தகைய பண்பாடு இருந்தால்தான் ஆணும் பெண்ணும் அல்லது நண்பனும் சேர்ந்து பழகும் பழக்கம் சிறந்து விளங்க முடிகிறது. அதனால்தான் முன் கடிதத்தில் அந்த பழைய நெறியை பற்றி எழுதியிருந்தேன். விஞ்ஞான வளர்ச்சியால் உலகம் ஒரு குடும்பமாகி விட்டது. உலகத் தொல்லைகள் குடும்ப தொல்லைகளாகி விட்டன. அதனால் சமுதாயம், பொருளாதாரம், அரசியல் துறைகளில் சீர்திருத்தம் தேவையாக உள்ளது. ஆனால் தனி வாழ்க்கையில் விஞ்ஞானம் பெரிய மாறுதல் ஒன்றும் செய்யவில்லை. மனம் பழையபடியே உள்ளது. குணங்கள், குற்றங்கள் பழையபடியே உள்ளன. புலன்கள் பழையபடியே உள்ளன. விருப்பு வெறுப்பு, சினம், மனம்
பொறுமை, பொறாமை, காதல், துறவு முதலியன மனநிலைகள் பழையபடியே உள்ளன. அதனால் பழைய மருந்தே பயன்படும் என்று எழுதினேன். பழைய மருந்து அனுபவத்தால் தேர்ந்து போற்றப்பட்டது. ஆகையால் இன்றும் பயன்படும். உண்மையாகவே முன்னோர்கள் தனி வாழ்க்கையில் சிறந்த வழியைக் கண்டு தெரிந்தவர்கள். ஆனால் பொது வாழ்க்கையில் அவ்வாறு தெளிவு பெறவில்லை. அதனால்தான் இதில் உலகம் பழைய போக்கை விட்டு விலகிச் செல்கிறது. இவ்வாறு பகுத்தறியாமல் கண்மூடி தன்மையோடு இரு வகையிலும் புதுமையை நாடி பழமையை வெறுத்து வாழ்வதால் பல தொல்லைகளுக்கு ஆளாக நேரும். திரு தேவசுந்தரியின் தமக்கை முற்றிலும் புதுப்போக்காக இருந்தும் அன்பாக அமைதியாக இல்வாழ்க்கை நடத்தவில்லையா என்று கேட்டிருக்கிறாய். உனக்கு உண்மை முழுவதும் தெரியுமா? அவள் முற்றிலும் புதுப்போக்கே என்பது உனக்கு எப்படி தெரியும்? தன்னை அறியாமலே பழைய நெறியில் கணவனுக்கு விட்டு கொடுத்து அன்பாக நடக்கலாம். சிலர் பழைமை என்ற பெயரில் சொல்லலாம், புதிய வழி என்ற நம்பிக்கை கொண்டு பழைய அறநெறியில் நடக்கிறார்கள். இவளும் அப்படி நடப்பாளா? இருக்கலாம். அல்லது முன் ஒரு முறை குறித்தபடி கணவன் இவளுக்கு முழுவதும் விட்டு கொடுத்து நடப்பானா? இருக்கலாம். அப்படி யாராவது ஒருவர் உரிமையை அடியோடு இழந்துவிட்டால் எவ்வளவு கொடியவர்கள் ஆனாலும் போராட்டம் இருக்காதே. உயிரற்ற எதிர்ப்பு அற்ற ஒரு சிலையோடு வீட்டில் பல ஆண்டுகள் கழிப்பதில் என்ன அருமைப்பாடு இருக்கிறது? முழுவதும் விட்டு கொடுத்து கணவன் சிலை போன்றவன், படம் போன்றவன், கவலை இல்லாமல் போராட்டம் இல்லாமல் அப்படிப்பட்டவனோடு ஒரு வீட்டில் வாழ்நாள் முழுவதும் கழிக்கலாமே. ஆகையால் உண்மை அறியாமல் இவளுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டிய பழைமையை ஒதுக்கிவிடக்கூடாது. உண்மையாகவே ஒரு குடும்பத்தில் பழைய நெறியை போற்றாமல் உரிமையை முதன்மையாக கொண்டு இருவர் வாழ்வதாகவும் அவர்களின் வாழ்க்கை அன்பாக நடைபெறுவதாகவும் வைத்துக்கொள். அப்போதும் வெவ்வேறு காரணம் இருக்கலாம். வியாபார முறையான பொருள் பற்றிய காரணம் இருக்கலாம். கணவன் பொருளில் அவ்வளவாக பற்று இல்லாதவனாக இருக்க மனைவி ஆன வரையில் சேர்த்து வைப்பவளாக இருக்கலாம். அப்போது அவனோடு வாழ்வதால் மனைவிக்கு பொருளாதார நன்மை இருக்கிறதல்லவா? அல்லது அவளோடு வாழ்வதால் செலவை சுருக்க முடிகிறதே என்ற காரணம் அவனுடைய மனதில் இருக்கலாம். இன்னும் அவளால் அவனுக்கும் அவனால் அவளுக்கும் வரக்கூடிய செல்வத்தை எதிர்பார்த்து வாழ்வதாக இருக்கலாம். எல்லாம் அழகான வணிக முறை. கோயில், கலையரங்கம் முதலான இடங்களை கைப்பற்றி கொண்டு பணம் இல்லறத்தையும் கைப்பற்றி கொண்டது என்று சொல்ல வேண்டிய நிலை இது. இப்படிப்பட்ட காரணங்கள் எல்லாவற்றிலும் அடங்காதபடி இருவர் கூடி அன்பாக வாழ முடிகிறது என்றே வைத்துக்கொள். அது விதிவிலக்காக ஒரே வழி நடப்பதுதான். விதிவிலக்கை பார்த்து நாம் வழி வகுத்தல் தகுமா? செல்வ குடும்பத்தில் பிறந்து ஊமையும் செவிடும் கவலை இல்லாமல் இன்பமாக வாழ்கிறார்களே என்று நமக்கு அமைந்துள்ள பேச்சு திறமையும் கேட்கும் புலனையும் வெறுக்கலாமா? 100,000 குடும்பங்களில் 2 குடும்பங்கள் ஆணவத்திற்கு இடையே அமைதியாக வாழ முடிந்தால் அவற்றை கண்டு பழைய அறநெறியை பழிக்கலாமா? அடுத்த வாரத்தில் அம்மா அங்கே வரப்போகிறார்கள். இங்கே ஓயாமல் உழைத்து உழைத்து அலுத்துப்போன உடம்புக்கு அங்காவது ஓய்வு இருக்கட்டும். அமைதியாக தங்கி ஓய்வு பெறுமாறு பார்த்துக்கொள். உன் அண்ணன் பலவன். இத்துடன் கடிதம் 5 முடிவடைந்தது. மீண்டும் சந்திப்போம்.